அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை காலை வானிலை நிலவரம். இந்த 28, 29, 30 இந்த மழை பெய்யும்னு எதிர்பார்த்தோம். நேத்தியே மழை 27ஆம் தேதியே மழை வரும்னு சொல்லிட்டுலாம் போட்டிருந்தேன். ஆனால் வரலை. இப்போ வந்து நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம், எப்படி வந்து அந்த காற்று சுழற்சி வந்து இலங்கைக்கு தெற்க நிலநடுக்கோட்டு பகுதிக்கிட்ட இருக்குது. அதனால் மேகக்குவியல்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இதனால் நம்ம பக்கம் அப்படியே கிளியராக இருக்குது பாருங்கள், ஒன்றுமே மேகமே இல்லை. ரைட்டு. ஆனால் இது வந்து அப்படியே மாலத்தீவு வழியாக அரபிக்கடலுக்கு ஏறும். அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு, அதாவது திங்கக்கிழமை விடிய காலையில் லேசாக மழை வாய்ப்பு இருக்குது. அதை விட்டிங்கன்னா அக்டோபர், அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சுழற்சி வந்து அரபிக்கடலில் ஏறி அப்படியே வந்து நம்ம கேரளா கடற்கரை ஓரமாக அந்த கடல் பகுதியில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, புல்லிங் எஃபெக்டால் நமக்கு அக்டோபர் 4, 5, 6, 7, 8லாம் கூட அப்படியே தொடர்ந்துரும்னு நினைக்கிறேன். மாலை இரவு வெப்பசலன இடிமழை மாதிரி மழை இருக்கும். வானம் வந்து மேகமூட்டத்துடன் இருக்கும், மழை பெய்யும். ஏன் இது வந்து ஏற்கனவே பெய்யலைன்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு சுழற்சி சுற்றிட்டு இருக்குது, அதாவது வந்து தென் அரைக்கோளத்தில். அதனால் இந்த நீராவி காற்று ஜாடம் அங்கே போயிடுச்சிங்க. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து நம்பியிருக்கிறது என்னென்னா, வடமேற்குலேருந்து வர்ற நீராவி காற்றும் நம்ம இந்த சுழற்சியோட காற்றும் எங்கே இணையுதோ, அதாவது காற்று வந்து எங்கே சந்திக்குதோ அந்த இடத்துல தான் மழை பெய்யும். அந்த இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு எப்போ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 4, 5, 6 நாளைக்கு காலையில் கொஞ்சம் இருக்குது. நாளைக்கு காலையில் விடிய காலையில் கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெருசாக மழை கொட்டி தீர்த்துடலான்னு நான் நினச்சேன் தான். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் கவனிக்க தவறியது தான். அதாவது இந்த கீழே இருக்கிற சுழற்சிக்கு, அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்த மாதிரி வந்து ஜட்ஜி பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம். வடகிழக்கு பருவமழை காலத்தில் அது வந்து அந்த ட்ராக்கே வேறு. கரெக்டாக துல்லியம், அந்த அக்யூரேசி வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லலாம். தென்மேற்கு பருவமழை காலத்தில் முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை வந்து ஏன்னா அந்த காற்றுக்கு விதல் வந்து இப்போ நம்ம 4, 5, 6 எதிர்பார்க்குறோம். 4, 5, 6 எந்த இடத்துல எதிர்பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெல்டா மாவட்டங்களில். பாக்கி வடகடலோரம் எல்லாமே இப்போ காற்றுக்கு விதல். அதாவது வந்து ஏன் வந்து இப்போ சென்னையெல்லாம் மழை பெய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து காற்று சந்திப்பு வந்து எங்கே ஏற்படுத்துதுன்னா, சென்னையில் ஏற்படுத்துது. அதனால் வந்து மழை பெய்யுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து இந்தியிலேயே இப்போ 29ஆம் தேதி விடிய காலையில், நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் கொஞ்சம் மழை இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது 30ஆம் தேதி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, காலையிலலாம் ஒன்றும் இல்லை. மாலையிலையும் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதியை பழையபடி காட்டுறேன், இல்லை. திங்கக்கிழமை காலையில் ஒரு 2, 3 மணிக்கு, அதாவது இன்றைக்கி நைட்டு நாளைக்கு விடிஞ்சா திங்கக்கிழமை கொஞ்சம் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. இருக்கிற மேப்பை வச்சு தான் நம்ம வந்து பாக்கி மேப்லாம் என்ன சொல்லுது, டிராபிக்கல் டாட்பிட்ஸ் என்ன சொல்லுது, இதெல்லாம் வச்சு தான் அனலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். அடுத்தது 30ஆம் தேதி ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா, இந்த சுழற்சி என்ன பண்ணுது பாருங்கள், அப்படியே லேசாக அரபிக்கடலில், இப்போ மாலத்தீவு கிட்டே இருக்குங்களா, 30ஆம் தேதி 1ஆம் தேதி அப்படியே அரபிக்கடலுக்கு மேலே ஏற பார்க்குது. அரபிக்கடலில் போட்டிங்கன்னா நம்ம, அதாவது நேராக கேரளாவுக்கு நமக்கு மேற்க, அதாவது டெல்டாவுக்கு மேற்க. தென் மாவட்டங்களில் நல்ல மழை. தென் மாவட்டங்களெல்லாம் சரியான மழை. 2, 1, 2, 3லாம் கனமழை, மிக கனமழை இருக்குது. மத்திய மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இருக்குது. அது அப்படியே அந்த காற்றுக்கு இதில் என்னென்னா, வடமேற்கு காற்றும் இந்த காற்றும் சந்திக்கிறது தானே. அதனால் வடக்கையும் மழை இருக்குது. அதாவது சென்னை போல மாவட்டங்கள்லேயும் நமக்கு வந்து 4 பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது, 5 ஃபுல்லாக இருக்குது. 3லேருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சிங்க, 4, 5, 6. ஏன்னா இந்த அறுவடை வச்சுருக்கிறவங்க, அந்த 3ஆம் போக அறுவடை வச்சுருக்கிறவங்களாம், நான் நேத்தியே அறுவடை முடிச்சுட்டேன். ஏன்னா 29ஆம் தேதி மழை நமக்கு தான் தெரியுது, பெய்யாதுன்னு தெரியுது. அதனால் நேற்று அறுவடை முடிச்சுட்டு இன்றைக்கி வைக்க வேலை ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி முடிச்சுட்டு அது வேலையை அதோட எடுத்துகிட்டோன்னு வச்சுங்களேன். ஏன்னா கேட்டிங்கன்னா, அதற்காக தான் சொல்கிறேன். இப்போ 6ஆம் தேதி மாலை இரவு வந்துச்சுனாலே மழை தான். அப்புறம் 7 மாலை இரவு மழை, 8 மாலை இரவு மழை. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, புல்லிங் எஃபெக்டால் வருதுங்க. அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் சுழற்சியால் வர்ற மழையை விட அரபிக்கடலில் ஒரு சுழற்சி இருக்கிறவ, அந்த அரபிக்கடல் சுழற்சி வந்து
புல்லிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து காற்று இணை வந்து டெல்டா கரையோரங்களில் ஏற்படுத்தும். ஏன்னா வங்கக்கடல்லேருந்து வந்த காற்று முதல்ல நமக்கு தான் ஏறணும். அது வந்து அதான் வடகிழக்கு பருவமழை காற்று மாரி அது. அது வந்து புல்லிங் எஃபெக்ட்டால் நமக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை இருக்க போகுது. அவ்வளோதாங்க இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும், இந்த வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும். அதாவது எதிர்பார்த்த மழை வந்து ஒன்றுக்கு பெய்யலை. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மத்திய மாவட்டங்களில், வட மாவட்டங்களில் பெஞ்சிட்ருக்கு. அடுத்தது வர்றது வடகிழக்கு பருவமழை 22, 23 ஆரம்பிச்சிடும். அக்டோபர் 22, 23. அதனால் நல்ல சிறப்பாகவே இருக்கும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.